இங்கிலாந்து உமன்ஸ் vs இந்தியா உமன்ஸ் 4th T20 மேட்ச் ஓல்டு ட்ரஃபோர்ட் மான்செஸ்டர்ல நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்றது பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஓல்டு ட்ரஃபோர்ட் மான்செஸ்டர் நியூட்ரல் ட்ராக்கை கன்சிடர் பண்ணலாம். இங்க இது வரைக்கும் ஒரே ஒரு உமன்ஸ் T20 மேட்ச் தான் நடந்திருக்கு. அதுவும் 2012ல நடந்தது. ரீசன்ட் டைம்ஸ்ல மென்ஸ் கவுண்டி மேட்சஸ் இங்க நடந்தது. ஆவரேஜ் ஸ்கோர்ஸ் தான் ரெஜிஸ்டர் ஆயிருந்தது. இங்க மார்னிங் கொஞ்சம் ரெய்னிங் சான்ஸ் இருக்கு. ஸோ கொஞ்சம் ஓவர்காஸ்ட் கண்டிஷனா இருக்கும். இனிஷியலா பேசஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். ஸ்பின்னர்ஸ் இங்க அதிகமான விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. அதுவும் ஈவினிங் அண்டர் லைட்ல ஸ்பின்னர்ஸ் இங்க எஃபெக்டிவா இருப்பாங்க. ஸோ ஸ்பின்னர்ஸை டீம்ல கன்சிடர் பண்ணுங்க. ஓவராலா ஒரு உமன்ஸ் T20 மேட்ச் நடந்திருக்கு. பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் தான் அந்த மேட்ச்ல வின் பண்ணியிருக்காங்க. 150 ரன்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அந்த மேட்ச்ல மொத்தமும் 9 விக்கெட்ஸ் விழுந்தது. அதில் 6 விக்கெட்ஸை ஸ்பின்னர்ஸ் எடுத்திருந்தாங்க. இந்தியா ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்லையும் வின் பண்ணாங்க. பட் லாஸ்ட் மேட்ச்ல லாஸ் ஆனாங்க. இந்த மேட்சுக்கு ஸ்னேர் ரனாக்கு பதிலாக கிராண்டி கவுட் இல்லை சயாலி சத்கரே மாதிரி மீடியம் பேஸ் ஆல்ரவுண்டர்ஸை ஆட வைப்பாங்களா பார்க்கணும். அருந்ததி ரெட்டி, தீப்தி சர்மா அண்ட் சாரணி 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அமன்ஜோத் கவுர், ராதா யாதவ் 3 ஓவர்ஸ் வரைக்கும் போல் பண்ணலாம். ஸ்னேர் ரனா 2 ஓவர்ஸ் கிட்ட போல் பண்ணுவாங்க. பவர் பிளேல அமன்ஜோத் கவுர் அண்ட் தீப்தி சர்மா 2 ஓவர்ஸ், தென் சாரணி, தென் அருந்ததி ரெட்டி 1 ஓவர் பவுல் பண்ணாங்க லாஸ்ட் மேட்ச்ல. டெத் ஓவர்ஸ்ல தீப்தி சர்மா 2 ஓவர், தென் அருந்ததி ரெட்டி, ராதா யாதவ் அண்ட் சாரணி 1 ஓவர் பவுல் பண்ணாங்க லாஸ்ட் மேட்ச்ல. இங்கிலாந்து லாஸ்ட் மேட்ச்ல வின் பண்ணாங்க. இந்த மேட்ச்லையும் வின் பண்ணாதான் சீரீஸ்ல அலைவா இருக்க முடியும். நட்ஸ் கிவியர் பிரண்ட் அவைலபிள் இல்ல. பியூமண்ட் தான் டீமை லீட் பண்றாங்க. பிரண்டுக்கு பதிலாக மியா பவுச்சரை ஸ்குவாட்ல ஆட் பண்ணியிருக்காங்க. கேப்சி இல்லை ஸ்கொஃபீல்டுக்கு பதிலாக பவுச்சர் ஆடுவாங்களா பார்க்கணும். இல்லை வின்னிங் காம்பினேஷனோடைய போவாங்களா பார்க்கணும். லாரன் பெல், ஃபில்லர், இசி வாங் அண்ட் சார்லி டீன் அண்ட் எக்கல்ஸ்டன் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணாங்க லாஸ்ட் மேட்ச்ல. சம் டைம் இந்த மேட்சுக்கு கேப்சி 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். பவர் பிளேல லாரன் பெல் அண்ட் ஃபில்லர் 2 ஓவர்ஸும், இசி வாங் தென் சார்லி டீன் 1 ஓவரும் பவுல் பண்ணாங்க லாஸ்ட் மேட்ச்ல. தென் டெத் ஓவர்ஸ்ல இசி வாங் 2 ஓவரும், ஃபில்லர், எக்கல்ஸ்டன் அண்ட் லாரன் பெல் 1 ஓவர் பவுல் பண்ணாங்க லாஸ்ட் மேட்ச்ல. இந்தியா விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் ரிச்சா குஷ் நம்பர் 5ல ஆடுவாங்க. 30-35 ரன்ஸ் ஆவரேஜா ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். ஆல்மோஸ்ட் 2 இன்னிங்ஸ்லயும் பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும். அகேன்ஸ்ட் இங்கிலாந்து 22 ஆவரேஜ்ல 202 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. க்ளவ் ஒர்க்லையும் இங்க பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். மந்தனா பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. சூப்பர் ஃபார்மில் இருக்கிற பிளேயர். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 100, தென் லாஸ்ட் மேட்ச்ல 50 அடிச்சாங்க. அகேன்ஸ்ட் இங்கிலாந்து 41 ஆவரேஜ்ல 905 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இங்கிலாந்து கண்டிஷன்லையும் நல்ல ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இங்கேயும் நல்லா ஆட முடியும். ஹர்மன்பிரீத் கவுர் நம்பர் 4ல ஆடுவாங்க. ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் போரா இருக்கு. லாஸ்ட் 2 மேட்ச்லையும் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. அகேன்ஸ்ட் இங்கிலாந்து ரெக்கார்ட்ஸ் அவ்வளோ கிரேட்டா இல்லை. 27 இன்னிங்ஸ்ல ஒரு 50 கூட அடிச்சதில்ல எகென்ஸ்ட் இங்கிலாந்து. தென் இங்கிலாந்து கண்டிஷன்ல ஆவரேஜா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் ஹர்மன்பிரீத் கவுர் 2021 100 மேட்ச் சீரீஸ்ல மான்செஸ்டர் ஒரிஜினலுக்காக இந்த வென்யூல ஒரு மேட்ச் ஆடி 40+ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. இந்த வென்யூ மான்செஸ்டர் ஒரிஜினலோட ஹோம் வென்யூ. ஸோ இந்த கண்டிஷன் பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இந்த மேட்சுக்கு டீம்ல கொஞ்சம் ரிஸ்கா ட்ரை பண்ணி பாருங்க. ஜமீமா ரோட்ரிகோஸ் 1 டவுன்ல பேட்டிங் ஆடுவாங்க. செகண்ட் மேட்ச்ல 50 அடிச்சாங்க. பட் லாஸ்ட் மேட்ச்ல ஃபெயிலியர். இந்தியா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணா ஜமீமாவோட ரோல் குரூஷலா இருக்கலாம். இனிஷியலா விக்கெட் லூஸ் ஆயிட்டா ஸ்டெடி பண்ணி ஆட முடியும். இன்கேஸ் ஓப்பனர்ஸ் 2 பேருமே கொஞ்சம் ஸ்டெடி பண்ணி விக்கெட் லூஸ் பண்ணாம ஆடிட்டா லேட்டரா ஜமீமா பேட்டிங் ஆடினா ஸ்ட்ரகிள் ஆகலாம். ஜமீமா செகண்ட் இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பெட்டர் பேட்டிங் ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காங்க. அதையும் கன்சிடர் பண்ணிக்காங்க. ஷஃபாலி வர்மா பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. லாஸ்ட் மேட்ச்ல சூப்பர் ஆடி 40+ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. அகேன்ஸ்ட் இங்கிலாந்து ரெக்கார்ட்ஸ் பெருசா இல்ல. 17 ஆவரேஜ்ல 276 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இங்க இந்தியா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணா ஸ்ட்ரகிள் ஆகலாம். பட் செகண்ட் பேட் பண்ணா டீசெண்டா ஆட முடியும். ரீசன்ட் டைம்ஸ்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்றாங்க. தீப்தி சர்மா பவுலிங்ல 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. விக்கெட் டேக்கிங் பவுலர். பவர் பிளேல 2 ஓவர், தென் டெத் ஓவர்ஸ்ல 2 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. அகேன்ஸ்ட் இங்கிலாந்து டீசெண்டா பவுல் பண்ணியிருக்காங்க. தென் இந்த வென்யூல 100 பால் மேட்ச்ல ஒரு மேட்ச் ஆடி அதுல 2 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காங்க.
டீசன்ட் பேட்டரும் கூட கொஞ்சம் டவுன் ஆர்டரில் பேட்டிங் ஆடுவாங்க. பட் பேட்டிங் சான்ஸ் கிடைச்சா டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸ்னேரனா பவுலிங்கில் 2 ஓவர்ஸ் தான் பவுல் பண்ணுவாங்க. விக்கெட் டேக்கிங்கில் பெருசாக இல்லை. பட் சடனாக கொத்தா 2-3 விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய பிளேயர். தென் பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலும் 15-20 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். பட் பேட்டிங்கில் ரொம்ப டவுனில் ஆடுவாங்க. அமன்ஜோத் கவுர் லாஸ்ட் மேட்ச்சில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணாங்க. 1 விக்கெட்டாவது மேக்ஸிமம் எடுக்கக்கூடிய பிளேயர். தென் பேட்டிங்கில் ஆல்மோஸ்ட் நம்பர் 6ல் ஆடுவாங்க. சம்டைம் பேட்டிங்கில் ப்ரொமோட் பண்ணலாம். செகண்ட் மேட்ச்சில் 50 அடித்தாங்க பேட்டிங்கில். இந்தியா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் இங்கே பேட்டிங்கில் குரூஷலாக இருக்கலாம். பட் பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால டீமில் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்க. அருந்ததி ரெட்டி 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. 1 விக்கெட்டாவது எடுக்கக்கூடிய பவுலர். லாஸ்ட் மேட்ச்சில் 3 விக்கெட்ஸ் எடுத்தாங்க. இந்தியா பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணால் ரொம்பவே குரூஷலாக இருக்க முடியும். அதிகமான விக்கெட்ஸ் எடுக்க முடியும். ராதா யாதவ் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பவுலர் தான். சம்டைம் 1 ஓவர் கம்மி ஆகலாம். லாஸ்ட் மேட்ச்சில் 1 விக்கெட் எடுத்தாங்க. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. விக்கெட்ஸ் எடுக்க முடியும். இங்கே பிச்சில் சப்போர்ட் கிடைக்கும். ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் டீமில் ட்ரை பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ரிஸ்காக டீமில் ட்ரை பண்ணி பாருங்க. இங்கே விக்கெட்ஸ் எடுக்க முடியும். சாரணி 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. விக்கெட் டேக்கிங் பவுலர். எவ்ரி மேட்ச்லையும் விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. டீமில் ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் இந்தியா செகண்ட் பவுல் பண்ணால் கேப்டன் வைஸ் கேப்டனாக கூட கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிச்சில் நல்ல சப்போர்ட் கிடைக்கும். இங்கிலாந்து விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் எமி ஜான்ஸ் நம்பர் 5ல் பேட்டிங் ஆடுவாங்க. ஃபர்ஸ்ட் 3 மேட்ச்லேயும் ஃபெயிலியர். டீசன்ட் பிளேயர். இங்கிலாந்து பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வென்யூவில் டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அகேன்ஸ்ட் இந்தியா 20 ஆவரேஜில் 332 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. டெனாலி வயட் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. 50 அடிச்சிருந்தாங்க. வியட் இந்த வென்யூவில் டொமஸ்டிக் அண்ட் 100 மேட்சஸில் டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தென் இந்த வென்யூவில் வெஸ்ட் இண்டீஸுக்கு அகேன்ஸ்டாக பவுலிங்கில் 2 விக்கெட் எடுத்தாங்க. பட் ரீசெண்ட் டைம்ஸில் பவுல் பண்ணுறது இல்லை. இங்கே பேட்டிங்கில் டீசெண்டாக ஆட முடியும். அகேன்ஸ்ட் இந்தியா 30 ஆவரேஜில் 323 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. வியட் ரீசெண்ட் டைம்ஸில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் சூப்பராக பேட்டிங் ஆடுறாங்க. சோஃபி டங்லி பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக ஆடி 50 அடித்தாங்க. டங்லியோட ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் புவராக இருக்குது. பட் இந்த வென்யூவில் 2 100 பால் மேட்சஸ் ஆடி 97 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு 50 அடிச்சிருக்காங்க. அகேன்ஸ்ட் இந்தியா கொஞ்சம் ஆவரேஜாக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் லாஸ்ட் மேட்ச்சில் ஆடின இன்னிங்ஸ் கண்டிப்பாக கான்ஃபிடென்ட் கொடுக்கும். ஸோ டீசெண்டாக ஆட முடியும். பியூமண்ட் லாஸ்ட் மேட்ச் நம்பர் 6ல் ஆடினாங்க. செகண்ட் மேட்ச்சில் சூப்பராக ஆடி 50 அடித்தாங்க. இங்கே டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகிட்டா டீசெண்டாக ஆட முடியும். ஸ்பின்னர்ஸை டீசெண்டாக ஆடக்கூடிய பிளேயர். டீமோட கேப்டன் வேற. ஸோ பேட்டிங் சான்ஸ் கிடைச்சா நல்லா ஆட முடியும். இந்த வென்யூவில் 100 பால் மேட்சஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 5 இன்னிங்ஸில் 148 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ரீசன்ட் பேட்டிங் ஃபார்மும் நல்லா இருக்கு. ஸ்கோஃபீல்டு நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுவாங்க. டொமஸ்டிக்கில் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணுறதில்ல. பட் 30-40 ரன்ஸ் கன்சிஸ்டண்டாக ஸ்கோர் பண்ணுறாங்க. கிராண்ட் லீக்கில் கன்சிடர் பண்ணி பாருங்க. நம்பர் 4ல் ஆடுறதால 25-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். கேப்சி லாஸ்ட் மேட்ச் 1 டவுனில் ஆடி இருந்தாங்க. ரீசன்ட் பேட்டிங் ஃபார்ம் ரொம்ப போராக இருக்கு. லாஸ்ட் 5 இன்னிங்ஸில் கண்டினியூஸாக சிங்கிள் டிஜிட் ஸ்கோரில் அவுட்டாக இருக்காங்க. இந்த வென்யூலையும் பேட்டிங் ரெக்கார்ட்ஸ் பெருசாக இல்லை. அகேன்ஸ்ட் இந்தியா 15 ஆவரேஜில் 134 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. சம்டைம் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்கு. பட் விக்கெட் டேக்கிங் பவுலர் இல்லை. இங்கே 1 டவுனில் பேட்டிங் ஆடுறதால கிராண்ட் லீக்ல வேணால் கன்சிடர் பண்ணி பாருங்க. எக்கல்ஸ்டன் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. விக்கெட் டேக்கிங் பவுலர். எவ்ரி மேட்ச்லையும் விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. அகேன்ஸ்ட் இந்தியா 12 மேட்ச்சில் 22 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காங்க. நல்லா பவுல் பண்ணியிருக்காங்க. தென் டொமஸ்டிக் மேட்சஸ் அண்ட் 100 பால் மேட்சஸில் மான்செஸ்டர் ஒரிஜினலுக்காக ஆடுற பிளேயர். ஸோ ஆல்மோஸ்ட் இவங்களோட ஹோம் வென்யூ மாதிரி தான் இந்த வென்யூ. ஸோ இங்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தென் டீசன்ட் பேட்டரும் கூட டீமில் கன்சிடர் பண்ணுங்க. சார்லி டீன் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. டொமஸ்டிக் மேட்சஸில் நல்லா பவுல் பண்ணுறாங்க. அகேன்ஸ்ட் இந்தியா 4 மேட்ச்சில் 3 விக்கெட்டு தான் எடுத்திருக்காங்க. பிச்சில் கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். பட் இந்தியன் பேட்டர்ஸ் ஸ்பின்னர்ஸ் டீசெண்டாக ஆடுவாங்க. லாரன் பெல் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. கன்சிஸ்டண்டாக விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. விக்கெட் டேக்கிங் பவுலர். ஃபர்ஸ்ட் 3 மேட்ச்லையும் 6 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காங்க. இங்கே இங்கிலாந்து பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணால் அதிகமான விக்கெட்ஸ் எடுக்க முடியும். இசி வோங் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. விக்கெட் டேக்கிங் பவுலர்.
ரீசெண்டாக ஆல்மோஸ்ட் எல்லா மேட்ச்லையும் ஒரு விக்கெட்டாவது எடுக்கிறாங்க. டெத் ஓவர்ஸில் 2 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணுவாங்க. ஸோ ஒரு விக்கெட்டாவது எடுக்க சான்ஸ் இருக்கு. எகென்ஸ்ட் இந்தியா 3 இன்னிங்ஸில் 2 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காங்க. இந்த வென்யூவில் 3 இன்னிங்ஸில் ஒரு விக்கெட்டு தான் எடுத்திருக்காங்க. ஃபில்லர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. லாஸ்ட் 2 மேட்ச்லையும் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஃபில்லர் 100 பால் மேட்சஸில் மான்செஸ்டர் ஒரிஜினலுக்காக ஆடுறாங்க. அவங்களோட ஹோம் வென்யூ. ஸோ இந்த மேட்சுக்கு ரிஸ்கா டீமில் கன்சிடர் பண்ணி பாருங்க. விக்கெட்ஸ் எடுக்கலாம். டெத் ஓவர்ஸில் ஒரு ஓவர் பவுல் பண்ணுவாங்க. டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் ரிச்சா கோஷ், பேட்டர்ஸில் ஸ்மிருதி மந்தனா அண்ட் டெனாலி வயட். தென் இந்தியா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் ஜெமிமாவை ட்ரை பண்ணலாம். செகண்ட் பேட் பண்ணால் ஷஃபாலியை ட்ரை பண்ணலாம். தென் ஹர்மன்பிரீத் கவுரை இந்த மேட்சுக்கு கிராண்ட் லீக்ல கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்க. தென் சோஃபி டங்லி இல்லை பியூமண்ட். ஆல்ரவுண்டர்ஸில் தீப்தி சர்மா அண்ட் அமர்ஜோத் கவுர். பவுலர்ஸில் எக்கல்ஸ்டன், லாரன் பெல். தென் இந்தியா பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணால் அருந்ததி ரெட்டியை ட்ரை பண்ணுங்க. தென் சாரணியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. தென் கிராண்ட் லீக்ல ராதா யாதவ் அண்ட் ஃபில்லரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஸ்மால் லீக்ல ஸ்மிருதி மந்தனா, தீப்தி சர்மா, தென் எக்கல்ஸ்டனை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல டெனாலி வயட், ஜமீமா, சோஃபி டங்லி, தென் அமன்ஜோத் கவுர் எல்லாம் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி ஃபேண்டசி வீடியோஸுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் ஃபேண்டசி சம்பந்தமான அப்டேட்ஸுக்கு கிரிக்கெட் பேசுவோம் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலிகிராமில் கொடுக்கப்படும். மிக்க நன்றி.